வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா. வைகறை பொழுதின் வசந்தமாய் நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா. வாழ்வு மறந்திட வான்மலை எனவா, வழியிருளிலே வளர்மதி எனவா. இங்கு பாடம் இந்த ஜீவனிலே பரமடி நீவா, வைகறை பொழுதின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா. கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர. அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர. இறைவா நிறைவா இதயம் எழுவாய், இறைவா எனிலே இதமும் உறைவா. என்ன வாழு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா. வைகறை பொழுதின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு சீடர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் நடக்கின்றன. ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு இன்பத்தை தருகின்றன, ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு துன்பத்தை தருகின்றன, ஒரு சில நிகழ்வுகள் பயத்தையும் அச்சத்தையும் நமக்கு தருகின்றன. இவற்றிற்கு மத்தியிலே நாம் மன நிம்மதியோடு வாழ வேண்டுமென்றால் இறை அமைதி நமக்கு தேவை. இந்த இறை அமைதி யாருக்கு தரப்படுகிறது என்றால், யாரெல்லாம் இறைவனின் திருவுளத்தின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இறை அமைதி தரப்படுகின்றது. இந்த இறை அமைதி தான் நமது வாழ்வை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்றும். எனவே இந்த இறை அமைதியை இறைவன் நமக்கு தொடர்ந்து தர இறையருள் வேண்டி இத்திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கு பெறுவோம். தூய மறைபொருளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நாம் செய்த குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, யோவான் எனும் நான் ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மானிட மகனைப் போன்று ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன் முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலிலிருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது, மண்ணுலகம் எனும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அரிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் விண்ணகத்திலுள்ள கோவிலிலிருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அரிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானதூதர் பலிபீடத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அரிவாளை வைத்திருந்தவரிடம், உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தம் அரிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவு குழியிலிருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழம் 300 கிலோமீட்டர் தொலைக்கு பாய்ந்தோடியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96 பதிலுரை பாடல் பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க
ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீங்கி வழுவாது தீர்ப்பிடுவார். உலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளளவு முழங்கட்டும், வயல்வெளியும் அதிலுள்ள அனைத்தும் களி கூறட்டும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஆண்டவர் வருகின்றார். ஆண்டவர் வருகின்றார். இறக்கும் வரை நம்பிக்கையோடு இருங்கள். அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்றிராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு நானே அவர் என்றும் காலம் நெருங்கிவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும்
பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு சீடர்களே, நம்மை சுற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் பல நமக்கு பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்திய வண்ணமே இருக்கின்றன. இவற்றிலே பல அதிர்ச்சியையும் தருகின்றன, பல சந்தோஷத்தை தருகின்றன. இவற்றிற்கு மத்தியில் நாம் அமைதியோடு வாழ வேண்டுமென்றால் அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இறையருள் நமக்கு தேவை, இறைவனின் வழிகாட்டுதல் நமக்கு தேவை. அந்த வழிகாட்டுதலை வேண்டிதான் நாம் இந்த ஆலயத்திலே குழுமியிருக்கின்றோம். நான் குருத்துவ கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது கள ஆய்வுக்கு அனுப்பப்பட்டோம். ஒரு 10 குருமானவர்கள் அனுப்பப்பட்டோம். அந்த கள ஆய்வு செய்து கொண்டிருந்த சூழமைவில் மாலை நேரத்திலே வீடுகள் சந்திக்கும் பணி எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது வீடு சந்தித்து கொண்டு இருக்கிற பொழுது ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களோடு உறவாடி கொண்டு அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று உறவாடி கொண்டிருந்தோம். இந்த சமயத்திலே ஒரு இல்லத்திற்கு சென்றேன். அது ஒரு குடிசை வீடு. அதிலே வயதான தம்பதியினர் இருந்தனர். அந்த தம்பதிகளோடு பேசி கொண்டிருந்தேன். பேசி கொண்டிருக்கிற பொழுது, உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறதா, எத்தனை குழந்தைகள் என்று கேட்டேன். அவர்கள் சந்தோஷமாக, வாங்க எங்கள் குழந்தை உள்ளே படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அந்த குடிசைக்குள்ளே ஒரு பகுதிக்கு கூட்டி போனாங்க. அங்கே கூட்டி போன பிறகு பார்த்தா அங்கே இருவர்கள் 2 பாயிலை படுத்திருந்தாங்க. அதில் பார்க்கிற பொழுது ஒருவருக்கு 30 வயது இருக்கும், இன்னொருத்தருக்கு 25 வயது இருக்கும். இவர்கள் இருவரும் எனது குழந்தைகள் என்று சொன்னார்கள். ஏன் படுத்தே இருக்கிறாங்க? இவங்க பிறந்தது முதல் உங்களால் அவர்கள் வேலையை அவர்களால் செய்யவே முடியாது, நடக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. பிறந்தது முதல் நாங்கள் தான் இவங்களுக்கு எல்லாமே இருந்து பாதுகாத்து கொண்டு வருகின்றோம் என்று சொன்னார்கள். எனக்கு மனது சற்று கடினமாக இருந்தது, சற்று வலித்தது. இத்தனை ஆண்டுகளாமா, இவ்வளவு பொறுமையோடா, எப்படி உங்களால் முடிகிறது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் நல்ல சந்தோஷமாகவே சொன்னார்கள். எந்த வருத்தமும் இல்லை, எந்த துயரமும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. மிகவும் சந்தோஷமாகவே சொன்னார்கள். கடவுள் எங்களுக்கு கொடுத்த கொடை இவர்கள் என்று சொன்னார்கள். என்னடா அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு மீண்டும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற பொழுது, இது போன்ற குழந்தைகளை எங்களிடம் கொடுத்தால்தான் நாங்கள் சிறப்பாக வளர்ப்போம் என்று கருதி கடவுள் எங்களுக்கு இந்த குழந்தையை கொடுத்தார்கள். நாங்கள் கடவுளின் திருவுளத்தின்படி கடவுளை புரிந்து கொண்டு இவர்களை சிறப்பாக வளர்த்து கொண்டு வருகிறோம். இவர்கள் இப்படி இருப்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏனென்றால் எங்கள் ஒட்டுமொத்த வாழ்வையும் இவர்களுக்காக நாங்கள் அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம் என்று என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஒன்றை சிந்திப்பது என்பது அதை அனுபவித்து பார்க்கிற பொழுது அதன் வழி தெரியும். அந்த வகையிலே இந்த குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக அவர் வளர்த்து வருகின்ற பொழுது அது கடவுள் மீது உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் இவ்வாறு பிறந்திருந்தாலும் கூட அவர்களை சிறப்பாக வளர்த்து வருகிறதை புரிந்து கொள்ள முடிகிறது. எத்தனையோ தாய்மார்கள் இது போன்ற குறைபாடுள்ள குழந்தைகளை வளர்க்க தயங்குகின்ற நிலையிலே இவர்கள் துணிந்து இந்த செயலை செய்கிறார்கள் என்றால் அது போற்றுதற்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் அடிப்படையில் சிந்திக்கிற பொழுது, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. 5வது வசனம் முதல் தரப்பட்டிருக்கிறது. 1 முதல் 4 வரை உள்ள இதற்கு முன்பாக உள்ள வசனங்களை பார்க்கிற பொழுது, இயேசு ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறார். பலரும் வந்து காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போடுகின்றனர். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஏழை கைம்பெண் 2 காசுகளை போட்டதை குறித்து இவள்தான் அதிகமாக போட்டார் என்று அங்கு அந்த பெண்ணை பாராட்டுகின்றார். எல்லோருமே பொதுவாக ஆலயத்தில் காணிக்கை போடுகிற பொழுது யார் அதிகம் ஆலயத்திற்கு நன்கொடை கொடுக்கிறார்கள், ஆலயத்திற்கு யார் அதிகம் காணிக்கை செலுத்துகிறார்கள் என்பதுதான் இயல்பான ஒரு செய்தியாக இருக்கும். ஆனால் இயேசு அங்கு அதை மாற்றி பார்க்கிறார். யார் தகுதியான விதத்திலே கடவுளுக்கு கொடுக்கிறார் என்று அதைத்தான் இயேசு பாராட்டுகின்றார். அதன் தொடர்ச்சியாக வருகின்ற இன்றைய நற்செய்தி பகுதியை வைத்து சிந்திக்கிற பொழுது எல்லோரும் என்ன பேசிக்கொள்கிறார்கள்? எருசலேம் ஆலயத்தை பற்றி பேசிக்கொள்கிறார்கள்.
ஆலயத்தில் அமர்ந்து விட்டு வெளியே வருகிற பொழுது பலரும் எருசலேம் ஆலயத்தின் மகிமையையும் மாட்சியையும் அது கட்டப்பட்டு இருக்கின்ற நேர்த்தியான கட்டட முறைகளையும் குறித்து வியப்போடு பேசி கொண்டிருக்கிறார்கள். என்ன அருமையான கட்டடம், எவ்வளவு அருமையாக கட்டப்பட்டு இருக்கிறது என்று அந்த எருசலேம் ஆலயத்தின் கட்டட வடிவமைப்பை குறித்து மிகவும் பெருமையாக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இஸ்ரேல் மக்களுக்கு இந்த எருசலேம் தேவாலயம் அவர்களுடைய இதயமாக பார்க்கப்பட்டது, அது அவர்கள் வாழ்வின் உறைவிடமாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஆலயத்தை குறித்து பெருமையாக பேசி கொண்டிருந்த நேரத்திலே இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த ஆலயம் கல்லின் மேல் கல் இராதபடி இடிக்கப்படும் என்று சொல்லுகின்றார். ஒரு எருசலேம் தேவாலயத்தின் அழிவு என்பது உலக அழிவாக பார்க்கப்பட்டது. எருசலேம் ஆலயத்தின் முடிவு என்பது உலகத்தின் முடிவாக பார்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில் இயேசு சொல்வதை குறித்து இந்த எருசலேம் ஆலயம் எப்பொழுது இடிக்கப்படும், எப்பொழுது உலகம் முடிவு வரும் என்ற நிலையில் அவர்கள் அங்கே தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு பயம் வருகிறது, ஒரு அச்சம் வருகிறது, அவற்றை புரிந்து கொள்ள அவர்களால் முடியவில்லை. இது ஒரு நிகழ்வு. அடுத்ததாக இரண்டாவதாக பார்க்கிற பொழுது போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இயேசு அறிவுறுத்துகின்றார். ஏனென்றால் இயேசு ஏற்கனவே மெசியா, எதிர்பார்க்கப்பட்ட மெசியா வந்துவிட்டார். அவரை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், முற்புதரிலே கடவுள் மோசேவுக்கு காட்சி கொடுத்த பொழுது ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசே அந்த முட்புதரில் இருப்பது கடவுள்தான் என்பதை தெரிந்து கொண்டு தனது காலணிகளை அகற்றிவிட்டு கடவுளை நோக்கி பயணித்தார். கடவுளை சரியாக அடையாளம் கண்டு கொண்டார். அதே போல புதிய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்றால் இயேசுவின் சீடர்கள் படகிலே கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பெருங்காற்று வீசுகிறது, பேரலைகள் எழும்புகின்றன, சீடர்கள் கலக்கத்திலே அஞ்சுகிறார்கள். இப்படிப்பட்ட தருணத்திலே இயேசு கடல் மீது நடந்து வருகின்றார். இயேசு வருவதை குறித்து அவர்கள் பயப்படுகிறார்கள், அச்சமுறுகிறார்கள். இயேசு என்ன சொல்கிறார்? நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்கிறார். உடனே பேதுரு, நீர்தாம் என்றால் நானும் கடலில் நடந்து வர எனக்கு ஆணையிடும் என்று சொல்கிறார். இயேசும் வா என்று சொல்கிறார், அவனும் வருகின்றார். இதுபோன்று அங்கே பழைய ஏற்பாட்டிலே மோசே கடவுளை புரிந்து கொண்டது போல, இங்கே சீடர்கள் இயேசுவை புரிந்து கொண்டது போல நாமும் சரியான விதத்தில் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளவில்லை என்றால் போலி இறைவாக்கினர் வழியாக நாம் அவர்கள் பின்பாக செல்ல நேரிடும் என்பதை இயேசு தெளிவாக இங்கு குறித்து காட்டுகின்றார். இதே திருத்தூதர் பணிகள் நூலிலே 5வது அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு தரப்பட்டிருக்கிறது. என்ன நிகழ்வு என்றால், இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் நற்செய்தி அறிவித்தலின் பொருட்டு தலைமைச் சங்கத்தின் முன் நிறுத்தப்படுகிறார்கள். பரிசேயர்கள் கூட்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார்கள். அப்படி நிறுத்தப்படுகிற பொழுது அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பேசி கொண்டிருக்கிற பொழுது அந்த பரிசேயர் கூட்டத்தில் இருந்த கமாலியல் எழுந்து என்ன சொல்வார் என்றால், இவர்களை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதற்கு முன்பாக தெய்யூதா என்ற ஒருவன் தோன்றி தான் மெசியா என்று கூறி மக்கள் மத்தியிலே கிளர்ச்சி செய்தான். மக்கள் பலரும் அவனை பின்பற்றினார்கள். இறுதியிலே தெய்யூதா இறந்து போனான். அவரை பின்பற்றி அந்த கூட்டமும் இறந்து போனது. அதே போல யூதா என்பவன் பின்னாளிலே தோன்றி தான் மெசியா என்று மக்கள் மத்தியிலே கிளர்ச்சி செய்தான். அவனை பின்பற்றி ஒரு பெரிய கூட்டம் சென்றது. இறுதியிலே யூதா இறந்து போனான். அவனை பின்பற்றிய கூட்டமும் இறந்து போனது. அதே போல இவர்கள் மனித சிந்தனையின் அடிப்படையில் வந்தவர்கள் என்றால் இவர்களாகவே அழிந்து போவார்கள். மாறாக கடவுள் அனுப்பி இவர்கள் வந்திருந்தார்கள் என்றால் இவர்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. மாறாக நாம் கடவுளை எதிர்த்து போரிடக்கூடியவர்களாக மாறுவோம். கடவுளை எதிர்த்து போராட நம்மளால் முடியாது. எனவே இவர்களை இப்படியே விட்டுவிடுங்கள் என்று சொல்லுவார். இதை குறித்து சிந்திக்கிற பொழுது என்ன நிகழ்வு என்றால், நாம் போலி இறைவாக்கினர்களை சரியாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அப்படி அடையாளம் கொண்டு அவர்களாகவே போய் விடுவார்கள். மாறாக பல நிலைகளில் நாம் போலி இறைவாக்கினர்கள் பின்பாக செல்வது என்பது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஒன்று என்பதை இயேசு தெளிவுபடுத்துகின்றார். அடுத்ததாக பார்க்கிற பொழுது போர்கள், இயற்கை பேரழிவுகள், கொள்ளை நோய், பஞ்சம் இவற்றையெல்லாம் நிகழ்கிற பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? உலகத்தின் அழிவு வந்துவிட்டது, உலகம் அழிவை சந்திக்க இருக்கிறது என்ற ஒரு மனநிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் என்று சொல்கிறார். குறிப்பாக சுனாமி பேரலைகள் வந்த போதெல்லாம் என்ன சொன்னார்கள்? இது போன்ற நிகழ்வெல்லாம் நடக்கிறது, உலகம் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என்று எல்லோருமே பயந்தார்கள். அதே போல கொரோனா அந்த தொற்று நோய் மக்கள் மத்தியிலே விரைவாக பரவிய போதும்
இந்த ஒரு பேரச்சம் மக்கள் மத்தியில் இருந்தது. உலகம் அழிவை நெருங்கி வந்துவிட்டது என்ற கவலை எல்லோர் மத்தியிலும் இருந்தது. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? இவையெல்லாம் நிகழத்தான் வேண்டும். பொறுமையோடு இருங்கள், தெளிவோடு இருங்கள், விழிப்போடு இருங்கள், தயாரிப்போடு இருங்கள் என்று சொல்லி இயேசு அழைப்பு விடுக்கின்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமக்கும் நமது வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சில நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது, பேர் ஆபத்துகளோ பேர் விளைவுகளோ ஏற்படுகின்ற பொழுது நாமும் என்ன நினைக்கின்றோம்? இத்தோடு வாழ்க்கை முடிந்து விட்டது, இனிமேல் வாழ்வதற்கென்று எதுவும் இல்லை என்ற நிலைக்கு வந்து விடுகின்றோம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? இதெல்லாம் நடக்கும். இவற்றையெல்லாம் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இறைவனின் அமைதி உங்களுக்கு தேவை, இறைவனின் வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு ஏற்ற வழியில் நடந்து வருவீர்களா என்றால், இறைவனின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்து வருவீர்கள் என்றால் இவற்றையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். என்றும் எப்பொழுதும் தயாரிப்போடு இருப்பீர்கள், தயாராக இருப்பீர்கள். எதரையும் எதிர்கொள்வதற்கான சக்தியும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இறைமகன் இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். எனவே பல நேரங்களில் துயரங்களை சந்திக்கிற பொழுது, வருத்தங்களை சந்திக்கிற பொழுது, இதோடு என் வாழ்வு முடிந்து விட்டது என்று அச்சப்பட தேவையில்லை. மாறாக நிமிர்ந்து நில்லுங்கள், கடவுளிடம் மன்றாடுங்கள், நன்றியோடு கூடிய இறை வேண்டலை கடவுளை நோக்கி விண்ணப்பங்களாக செலுத்துங்கள். அப்பொழுது இறை பற்றுதலோடு கூடிய இறை அமைதி கிறிஸ்துவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தை பாதுகாக்கும் என்று சொல்லி புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இதை உணர்ந்து நாமும் தயாரிப்போடு இருக்க வேண்டும். எல்லா சூழமைகளிலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார், இறைவன் நம்மை வழிகாட்டுவார் என்ற உறுதியான நம்பிக்கை இருப்பவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது நமது வாழ்வு ஒரு அமைதியான வாழ்வை நோக்கி நகரும். இல்லை என்றால் இந்த டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த பிரேக்கிங் நியூஸ்ன்னு போட்டு ஒரு அதிர்வையும் அச்சத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதுபோன்ற ஒரு வாழ்வை நாம் வாழக்கூடும். மாறாக இவற்றை எல்லாம் விடுத்து இறைவனை நாடுகிற பொழுது, இறைவனை தேடுகிற பொழுது, அவரது அமைதியில் நாம் இருக்கிற பொழுது இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள இறைவன் நமக்கு வழிகாட்டுவார். இதை இறைவன் நமக்கு நிறைவாக தர வேண்டும் என்று தொடர்ந்து இப்பலியிலே ஜெபிப்போம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாகவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரே
உம்மிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுலமானே. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ் தம்புராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு சங்கீதமே இறைவா எத்தம் அது உணராகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உணராகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதா, உன்னோடு உறவாட என் ஜீவனேங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உணராகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். இந்த நிலை மாறி வழி தடுமாறி நான் கலங்கிடுவேன். இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதேன் உயிரேறிவா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உணராகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உணராகுமே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றேன். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம்.
ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திடலாம். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோ. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் வழிதான் மோட்சம்,